ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீசர்ஸ் வெல்கம் டு மாக்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 13ஆம் தேதி வந்த இந்து எடிட்டோரியல். ஸோ அதுவுமே ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடான ஒரு எடிட்டோரியல் தான். சரியா? ஸோ பொலிட்டிக்கல் ரிலேட்டடான எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து 10 இந்து வெக்காப்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கண்டினியூஸாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் ஸோ நியூஸ் என்ன சொல்கிறேன், ஸோ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியும். ஸோ ஆர்டிக்கலை எப்படி நம்ம படிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு புரியும். சரியா? அதை தாண்டி ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இது, செகண்ட் பார்ட்டில் வெக்காப்ஸ். ஸோ வெக்காப்ஸில் 2 பார்ட். என்னன்னா 8 வெக்காப்ஸ் கற்றுக்க போகிறீங்க, ப்ளஸ் 2 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதனால் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டுங்க, ப்ளஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. ஓகேவா? அதை தாண்டி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களோ எக்ஸாமுக்கு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நாளோட எடிட்டோரியல் என்ன அப்படின்னா, ஸோ ஐ எக்ஸ்பெக்டேஷன். எதில் ஐ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம கடந்த ஒரு 2 வாரமாகவே பொலிட்டிக்கல் ரிலேட்டடான எடிட்டோரியல்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ எலெக்ஷன் ரிலேட்டடாக பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மோடி ஜெயிச்ச பிறகு ஒரு எடிட்டோரியல் பார்த்தோம். அதுக்கப்புறம் மோடி அவர்கள் வந்து பதவி பிரமாணம் அடைஞ்சப்போ ஒரு எடிட்டோரியல் பார்த்தோம். கரெக்டில். ஸோ இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் அவர்? ஆந்திர பிரதேஷோட இப்போ இருக்க சீஃப் மினிஸ்டர். இப்போ வின் பண்ணியிருக்க சீஃப் மினிஸ்டர் தான் மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்கள். ஓகே, ஸோ அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்ல வராங்க? ஸோ ஐ எக்ஸ்பெக்டேஷன் யார் மேலே? ஸோ சந்திரபாபு நாயுடு அவர்களோட இப்போ வரப்போகிற டென்யூர் மேலே. ஓகே, ஸோ 5 இயர்ஸ் அது மேலே ஐ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ எதனால், ஏன் ஐ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத தொடர்ச்சியாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ மிஸ்டர் நாயுடு must focus on creating jobs while continuing the welfare scheme. ஸோ இந்த கண்டினியூயிங் தி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ சந்திரபாபு அவர்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார்ல, ப்ரொடியூசர் ஒருத்தர் இருந்தார்ல, யார்? மிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டி. ஸோ அவரு ஸ்டார்ட் பண்ண வெல்ஃபேர் ஸ்கீம். ஸோ ஆக்சுவலாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து அவரோட டென்யூரில் நிறைய லான்ச் பண்ணார். ஸோ அதுவுமே அவர் கண்டினியூ பண்ணணும், ப்ளஸ் ஜாப்ஸ் கிரியேஷனை ஸ்டேட்டில் அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, தொடர்ச்சியாக பார்ப்போம். With Telugu Desam party leader Nara Chandrababu Naidu having taken oath as Andhra Pradesh Chief Minister for the record 4th time. ஸோ 4வது முறையா அவர் ஆந்திர பிரதேஷோட சிஎம்மா பதவி பிரமாணம் ஏத்துக்கிறார். ஓகேவா? The expectation is that this will bring to an end the vacillations over the several policy decisions that have plagued the state and its economy. ஸோ ஃபர்ஸ்ட் லைனே நம்மளுக்கு ஒரு பயங்கரமான சுத்த விடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த லைன் நம்மளுக்கு டக்குன்னு புரியாது அப்படின்னா, ஸோ இதில் நம்மளுக்கு 2 வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. என்ன அப்படின்னா, வேசிலேஷன்ஸ் அப்படின்னா என்ன, பிளாக்டு அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ பாருங்களேன், வேசிலேஷன் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஊசலாட்டம். ஓகேவா? ஸோ தமிழில் வந்து ஊசலாட்டம் சொல்லுவோம்ல. ஸோ இந்த இடத்துல எழுதுறேன், ஊசலாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு விஷயம் ஊசலாடிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து அவரோட உயிர் வந்து படத்தெல்லாம் சொல்லுவாங்க, அவரோட உயிர் வந்து ஊசலாடிட்டு இருக்கு அப்படின்வாங்களே, அதுக்கு பேர் தான் வேசிலேஷன்ஸ். அதே பிளாக்டு அப்படின்றது பாதிக்கப்படுதல். ஓகேவா? ஸோ பிளாக்டு அப்படின்றது பாதிக்கப்படுதல். இப்போ அந்த லைனை நம்ம படிக்கக்குள்ள நம்மளுக்கு புரியும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்க. ஏன் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகுது அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தட் திஸ் வில் பிரிங் டு எண்ட் ஆஃப் த வேசிலேஷன்ஸ். ஸோ ஊசலாட்டம்ன்றாங்க, எண்ட் ஆஃப் தி ஊசலாட்டம் ஓவர் செவரல் பாலிசி டிசிஷன்ஸ். ஸோ என்ன சொல்றாங்க, அந்த ஸ்டேட்ல நிறைய பாலிசி டிசிஷன்ஸ் இன்னும் எடுக்காமலே இருக்கு. ஸோ எல்லா பாலிசி டிசிஷனுமே ஊசலாட்டத்திலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் தட் ஹேவ் பிளாக்ட் தி ஸ்டேட் அண்ட் இட்ஸ் எக்கனாமி. ஸோ எது? ஸோ தட் அப்படின்றது எதை மீன் பண்றாங்க? இதுதான் இந்த டிசிஷன்ஸை மீன் பண்றாங்க. ஸோ தட் ஹேவ் பிளாக்டு தி ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டை ரொம்ப பாதிச்சிருக்கு, அதையும் இல்லாமல் எக்கனாமியும் ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்றாங்க. புரியுதா? ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லைன்லேயே நம்மளுக்கு அந்த ஒரு 2 வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் போனதால நம்மளுக்கு அது ஆக்சுவலாக புரியல என்ன சொல்ல வராங்கன்னு. இப்போ கரெக்டாக புரியும் நான் நம்புறேன். சரியா? ஸோ இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே இந்த 2 வார்த்தையை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அந்த வார்த்தையை தமிழ் மீனிங் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். அப்போ தான் புரியுது. ஸோ நம்ம எந்த இடத்துல லேக் ஆகிறோம்? ஸோ வெக்காப்ஸில் தான் நம்ம கம்ப்ளீட்டாக லேக் ஆகிறோம். ஸோ ஏன் நம்மளுக்கு அந்த லைன் புரிய மாட்டேங்குது அப்படின்றதுக்கு ரீசன் ஸோ கம்ப்ளீட்டாக வெக்காப்ஸ் தான்.
சரியா? ஸோ நியூஸ் நாலேட்ஜ் இல்ல அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா இருந்தாலுமே, ஸோ வெக்காப்ஸ் புரியுது. அந்த என்ன வார்த்தை சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சாலே, நம்மளால அந்த லைன கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. ஸோ கன்டினியூஸா பாருங்க. த கிராண்ட் செரிமனி சா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் செவரல் நேஷன் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இன் அட்டெண்டன்ஸ். ஸோ அவரோட பதவியேற்பு விழால பிரைம் மினிஸ்டர் அவர்கள் மோடி அவர்களும், ஸோ அத தாண்டி என்டிஏ அலையன்ஸோட நெறைய பார்ட்னர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அதையும் தாண்டி நியூஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊர்ல இருந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் போயிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுமே அவருமே அவரு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நியூஸ்ல. சரியா? சரி அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே கன்டின்யூ பண்ணுவோம். அஸ் ஆன்டிசிபேட்டட் டாப் பிரியாரிட்டி ஹஸ் பீன் அக்கார்டட் டு மிஸ்டர் நாயுடுஸ் அன்ஃபினிஷ்டு ட்ரீம். ஓகேவா? ஸோ நாயுடு அவர்களோட அதாவது ஒரு கனவு நிறைவேறவில்லை அப்படின்னா எது சொல்றாங்க அப்படின்னா வேர்ல்டு கிளாஸ் கேபிட்டல் அட் அமராவதி. ஸோ ஒரு அரௌண்ட் 2018 19 ஓகே அந்த டைம்ல வந்து அமராவதி வந்து ஆந்திர பிரதேஷோட கேபிட்டலா மாறப்போகுது அப்படின்னு ரொம்ப பயங்கரமான டாக்ஸ் இருந்தது. பட் அது வந்து ஒரு 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 2 to 3 இயர்ஸா நம்ம அமராவதி அப்படின்ற ஒரு ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்ற எந்த ஒரு அதிகபட்சமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் சரி, நியூஸ் எதுவுமே நம்ம பார்க்கவே இல்ல. ஸோ நியூஸ் வந்தா தான் கரண்ட் அஃபேர்ஸ் சாரி மாத்தி சொல்லிட்டேன். ஸோ நியூஸ வந்து நம்ம பார்க்கவே இல்ல. கரெக்ட்ல. ஸோ அந்த இடத்துல இப்போ இங்க மீன் பண்றாங்க. இது வந்து கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வந்து அமராவதியா மாறணும் அப்படின்றது யாரோட ட்ரீம் அப்படின்னா, மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்களோட ட்ரீம் தான் அது. ஸோ இந்த இடத்துல அத மென்ஷன் பண்றாங்க. nestled between the two of Andhra Pradesh bigger cities குண்டூர் அண்ட் விஜயவாடா. ஸோ நெசில்டு அப்படின்னா என்ன? நெசில்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ கூடு கட்டப்படுதல். ஒரு எப்படி சொல்ல தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா நெசில்டு அப்படின்னது கூடு கட்டுதல். ஓகேவா? ஸோ அமராவதி சிட்டிய எதுக்கு நடுவுல கட்ட போறாங்க? குண்டூருக்கும் விஜயவாடாவுக்கும் நடுவுல கட்ட போறதா சொல்றாங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ குண்டூர் அண்ட் விஜயவாடா. இது 2த்துக்கும் நடுவுல கொட்ட போறாங்க. ஸோ இது வந்து எந்த ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்க வந்து அ எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, இல்ல ரயில்வே எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ அதுல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அமராவதி சிட்டி எந்தெந்த சிட்டிக்கு நடுவுல கட்டப்படுது அப்படின்னா, குண்டூர் அண்ட் ஆந்திர பிரதேஷ் இதுக்கு நடுவுல கட்டப்படுது அப்படின்ற மாரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த அண்ட் ஆன் தி பேங்க்ஸ் ஆஃப் கிருஷ்ணா. ஸோ எந்த நதிக்கரையில கட்டுறாங்க அப்படின்னா, கிருஷ்ணா நதிக்கரையில கட்டுறதா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பயங்கரமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் லைன் இது. சரி கண்டிப்பா இது ஒரு சூப்பரான கரண்ட் அஃபேர்ஸ் லைன் இது. சரிப்பா. மிஸ்டர் நாயுடு has already indicated that he would revitalize. ஸோ ரீவிட்டலைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, புத்துயிர் பெறுதல். ஒரு விஷயத்த புத்துயிர் பெறுதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம திருப்பி உயிர் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லல. அதுதான் அது. ஸோ ரீவிட்டலைஸ் அப்படின்றது புத்துயிர் பெறுதல். ஸோ இந்த இடத்துல எழுதிக்கிறேன். புத்துயிர் பெறுதல். ஓகேவா? ஸோ ரீவிட்டலைஸ் அப்படின்றதுக்கு அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் ப்ராஜெக்ட் தட் வாஸ் ஸ்டால்டு பை ஹிஸ் ப்ரெடிசர். ஸோ ப்ரெடிசர் அப்படின்றது முன்னோடி. ஓகே சார் நம்மளுக்கு முன்னாடி இருந்தாங்க. நம்மளோட தாத்தா பாட்டி, நம்மளோட அப்பா அம்மா எல்லாமே நம்மளுக்கு ப்ரெடிசர்ஸ். ஸோ அவங்களையுமே நம்ம வந்து ப்ரெடிசர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணி சொல்லலாம். ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி. ஸோ எந்த ப்ராஜெக்ட் இந்த கேபிட்டல் அமராவதி கிரியேட் பண்ற இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒய்எஸ் மோகன் ரெட்டி வந்து கிடப்புல போட்டுட்டாரு, ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்டால்ட் அப்படின்றது ஸ்டாப்டு அப்படின்னு அர்த்தம். சரி எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க? ஸ்டால்ட் அப்படின்றது ஸ்டாப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஓகே. இட் வுட் பி இம்பரேட்டிவ். ஸோ இம்பரேட்டிவ் அப்படின்றது கட்டாயம். கட்டாயம். நான் ஆல்ரெடி இம்பரேட்டிவ்ன்றது நம்மளோட வெக் ஆப்ஷன் நிறைய பார்த்துருப்போம். ஸோ இட் வுட் பி இம்பரேட்டிவ். ஸோ அது வந்து கட்டாயமான ஒரு விஷயம். அவவர் அப்படின்னா எனினும். ஓகேவா? அவவர் அப்படின்னா எனினும் டு எனாக்ட் அ லா அண்ட் கேபிட்டல் ரீஜியன் டு செட்டில் த மேட்டர். ஓகேவா? ஸோ கேபிட்டல் ரீஜியன்ல ஒரு லாவை அமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. as flip flops over a capital for a large state such as ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு டெட்ரிமென்ட். ஸோ டெட்ரிமென்ட் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா தீங்கு விளைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ டெட்ரிமென்ட் அப்படின்றது தீங்கு தான்பா. சரியா? ஸோ கெட்டது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ டெட்ரிமென்ட் அப்படின்றது கெட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். தீங்குன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த லைன் ஆப்டா இருக்குமோ, எந்த வார்த்தை ஆப்டா இருக்குமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். டெட்ரிமென்ட் ஆஃப் கவர்னன்ஸ். ஓகேவா? ஆந்திர பிரதேஷ் ஹவ் பீன் டு தி டெட்ரிமென்ட் ஆஃப் தி கவர்னன்ஸ், தி எக்கனாமி அண்ட் த பிசினஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அந்த ஸ்டேட்டை வந்து டெவலப் பண்ணாதது வந்து இந்த விஷயங்களுக்கு ரொம்ப கேடு விளைவிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கவர்னன்ஸுக்கு, எக்கனாமிக்கு, பிசினஸுக்கு கேடு விளைவிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் சைக்கலாஜிக்கல் டேம்பனர். ஸோ டேம்பனர் அப்படின்றது என்ன அர்த்தம்? ஸோ டேம்பனர் அப்படின்னா தணிப்பான். ஓகேவா? டேம்பனர் அப்படின்றது தணிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தணிப்பான்னா என்ன? இது தமிழ் மீனிங் எனக்கு புரியல சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ தணிப்பான் அப்படின்றது டேம்பனர் ஆஃப் கவர்னஸ்
தி எக்கனாமி அண்ட் சாரி டேம்பனர் ஃபார் அ பீப்புள் ஓகேவா. ஸோ பீப்புள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல இருக்காங்க. எந்த எந்த விஷயத்துல ஆல்ரெடி ஹைதராபாத் அவங்கள விட்டு போயிடுச்சு, ஆந்திர பிரதேஷ் மக்களை விட்டு போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு சோகத்துல இருக்கவங்கள இது தணிக்கிறதா இருக்கும். ஸோ ஒருத்தன் கோவத்துல பயங்கர கோவத்துல இருக்கான், அவனை போய் கூல் பண்ணுடான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் டேம்பனர் அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த மக்கள் ஆல்ரெடி சோகத்துல இருக்காங்க, ஹைதராபாத் லாஸ் பண்ண சோகத்துல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு தணிப்பானா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. த சீஃப் மினிஸ்டர் மஸ்ட் ஆல்சோ அட்ரஸ் environmental concerns for Krishna due to the impending and rapid urbanization. ஸோ கிருஷ்ணா நதிக்கரையை சுற்றி ரேபிட் அர்பனைசேஷன் இருக்கு. ஸோ அதையுமே அட்ரஸ் பண்ணணும். எதுக்காக? என்வரன்மெண்டல் கன்சர்ன்ஸுக்காக அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை முடிக்கிறாங்க. ஸோ செகண்ட் பேராகிராஃப் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மிஸ்டர் நாயுடு இஸ் வியூட் அஸ் அ ப்ரோ கார்பரேட் அர்பனைசைசர். ஓகேவா. அவர் என்னவா வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக கார்பரேட் அர்பனைசைசர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபோக்கஸிங் ஆன் பில்டிங் சிட்டிஸ். ஸோ அவர் மேக்ஸிமம் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படின்னா, பில்டிங் சிட்டிஸ் அண்ட் லார்ஜ்லி நெக்லியேட்டிங் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டார். ஸோ அவருக்கு அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸை வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வைல் ஹி ஹாஸ் பீன் ரைட்லி கிரெடிட்டட் ஃபார் ஹைதராபாத் எமர்ஜென்சி அண்ட் ஐடி பவர் செக்டர். ஸோ ஹைதராபாத் இப்போ ஐடி பவர் சென்டராக இருக்குது இப்போ கரெக்டாக. ஸோ பெங்களூர் வந்து எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்னா ஹைதராபாத் வந்து ஒரு ஐடி பவர் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு மோஸ்ட் ஆஃப் த இந்த யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி எல்லாமே ஹைதராபாத்தில் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. சரியா. ஹி மஸ்ட் நவ் மேக் அ குட் is promised to the Andhra's farmers to lift them out of stagnation அப்படின்னா stagnation அப்படின்னா தேக்கம். சரியா. ஸோ ஒரு இடத்துல தண்ணி தேங்கி நிற்குது அப்படின்னா ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாக்னேஷன் அப்படின்றது தேக்கம் அண்ட் பாவர்ட்டி. யாரோட பாவர்ட்டி? ஆந்திர பிரதேஷ் ஃபார்மர்ஸோட பாவர்ட்டியில் இதுக்கப்புறம் அதெல்லாம் குறைக்கணும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்டீட் அப்படின்னா, ஸோ இன்டீட் அப்படின்னா என்ன? ஸோ இந்த வார்த்தை நம்ம இங்கிலீஷில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இன்டீட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பட் நம்மளுக்கு அதுக்கு எக்ஸாக்டான அர்த்தம் தெரியாது. இன்டீட் அப்படின்றது உண்மையாவே, நீ உண்மையாவே இதாண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ உண்மையில் தமிழ் எழுதுறேன், உண்மையாக. ஓகேவா. ஸோ இன்டீட் அப்படின்றது உண்மையாக. இன்டீட் காம்ப்ளிமெண்டிங். ஸோ காம்ப்ளிமெண்டிங் அப்படின்னா என்ன? பாராட்டுதல். ஓகேவா. ஸோ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா பாராட்டுதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காம்ப்ளிமெண்டிங்னா பாராட்டுதல். த சூப்பர் சிக்ஸ் ப்ராமிசஸ் இன் தி மேனிஃபெஸ்டோ ஆஃப் என்டிஏ அலையன்ஸ். ஸோ என்டிஏ அலையன்ஸில் அவங்க ஒரு சூப்பர் சிக்ஸ் ப்ராமிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட் வாஸ் ஆனுவல் 20,000 இன்புட் காஸ்ட் ஃபார் த ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸுக்கு 20,000 இன்புட், அதாவது அவங்களுக்கு ஃபார்மர்ஸ் கொடுக்கறதா அவங்களோட மேனிஃபெஸ்டோல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி ஃபார்மர்ஸுக்கு வந்து இயர்லி 6,000 கொடுப்பாங்க ஒரு ஸ்கீமில். ஸோ அந்த ஸ்கீம் என்ன? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ அது எத்தனை டேர்மில் நம்மளுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ 6,000 ஃபார்மர்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஒரு ஸ்கீமில் இருக்குது, ஒரு ஸ்கீம் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. ஸோ நிறைய பேர் அதில் வந்து காசு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஸ்கீம், எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுங்கள். ஓகேவா. கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். பட் But Andhra's agriculture sector, much like the rest of the country, requires a systematic approach to increasing the farmers' income. ஓகேவா. ஸோ ஆனாலுமே ஆந்திராவோட அக்ரிகல்ச்சர் செக்டாரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக ஃபார்மர்ஸோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், ஜென்ரேட்டிங் தி சஸ்டைனபிள் லிவ்லிஹுட்ஸ் அண்ட் ரெடியூசிங் தி ஃபுட் வேஸ்ட் பை எக்ஸ்பாண்டிங் cold storage supply chain facilities and increasing the output efficiency by implementing the climate smart farming practices அப்படின்றாங்க. இந்த லைனு ஆக்சுவலாக இது பெரிய லைன் இது. ஆனால் இந்த லைனில் நம்மளுக்கு வந்து டக்குன்னு நம்மளுக்கு ஈஸியாக புரியும். பிகாஸ் நம்மளுக்கு இதில் வெக்காப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஓகேவா. ஸோ இந்தந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அக்ரிகல்ச்சர் செக்டர் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஸ் அ ஃபியூச்சரிஸ்டிக் லீடர் ஒன் வுட் ஹோப் மிஸ்டர் நாயுடு வுட் டேக் திஸ் கியூஸ் அப்படின்றாங்க. ஸோ கியூஸ் அப்படின்றது குறிப்புகள். ஓகேவா. ஸோ கியூஸ் அப்படின்னா குறிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். பட் பட் த மோஸ்ட் ப்ரெசிங் கன்சர்ன் ஆஃப் த கிரியேட்டிங் ஜாப்ஸ். ஸோ ஆனால் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா ஜாப் கிரியேஷனும் வைல் கண்டினியூ தி அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ். ஓகேவா. ஸோ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் மாதிரி போன அவரோட டென்யூரில் கொண்டு வந்தார். ஸோ அதுவும் வெல்ஃபேர் மெஷர்ஸ், அதர் வெல்ஃபேர் மெஷர்ஸ் அவர் லான்ச் பண்ணார். அதுவுமே யார் அவரோட லான்ச் பண்ணுச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே அவரோட டாப் ப்ரியாரிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்லி திஸ் வில் இன்ஸ்பயர் ஃபெய்த் இன் இஸ் கவர்மெண்ட் அண்ட் இஸ் கவர்னன்ஸ். ஓகேவா. ஸோ இது எல்லாம் பண்ணாதான் அவரோட கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலை சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா. சரி, ஓகே.
கம்ப்ளீட்டா ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஒரு கதை மாரியே பார்த்தோம்ல. ஸோ நல்லா இருந்தது. எனக்கு இந்த எடிட்டோரியல் புடிச்சிருக்கு இன்னைக்கு. அப்படி நம்ம வந்து பேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட வேர்ட் என்ன அப்படின்னா கேம்பிள். ஸோ கேம்பிள் அப்படின்றத எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கீழ யூஸ் பண்ணுவோம்னா, வேர்ப்ல யூஸ் பண்ணுவோம். சினானிம் வந்து பெட், ஆன்டனிம் வந்து சர்டனிட்டி. சர்டனிட்டி அப்படின்னா, ஸோ அதான் கரெக்ட். ஓகேவா? ஸோ உறுதி அப்படின்ற மாரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான். ஸோ தமிழ் மீனிங் வந்து சூதாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேம்பிள் அப்படின்றது சூதாட்டம் தான். ஸோ எக்ஸாம்பிள் ஷீ டிசைடட் டூ கேம்பிள் ஹர் சேவிங்ஸ் ஆன் த ரவுலட் டேபிள். ஓகே அப்படின்னா, ஸோ அவ என்ன சொல்றா? அவளோட சேவிங்ஸ் எல்லாத்தையுமே கேம்பிள்ல செலவு பண்ண போறா அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா போஸ்டர். ஸோ போஸ்டர் அப்படின்றது நிலை. ஸோ பொசிஷன தான் நம்ம போஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்ட்ஸ் வந்து நவுன், ஆன்டின் வந்து டிஸ்பேஷன். எக்ஸாம்பிள் பாருங்க. இஸ் எக்ஸலன்ட் போஸ்டர் கேவ் ஹிம் அன் ஏர் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அவரு கரெக்ட்டா உட்கார்ந்தா அவரோட பொசிஷன் கரெக்ட்டா இருந்ததால அவருக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ட் கிடைச்சது அப்படின்ற மாரி எக்ஸாம்பிள்ல சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது துண்டாக்குதல், ப்ரோக் பண்றது, உடைக்கிறது தான் நம்ம வந்து ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஸோ பார்ட்ஸ் வந்து நவுன், ஆன்டனிம் வந்து ரிப்பயர். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. த ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் கோல் லெட் டு தி கன்ஃப்யூஷன் அமங் தி டீம் மெம்பர்ஸ். த ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் கோல்ஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்றாங்க? ப்ராஜெக்ட் கோல அவங்க தனித்தனியா ஆக்கிடுறாங்க. சரியா? ப்ரோக் பண்ணிடுறாங்க. இல்லன்னா வந்து பிரிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். லெட் டு த கன்ஃப்யூஷன் அமங் த டீம் மெம்பர்ஸ். ஸோ பிரிச்சதால அந்த ப்ராஜெக்ட் கோல்ஸ பிரிச்சதால என்ன ஆச்சு? டீம் மெம்பர்ஸ் கிட்ட கன்ஃப்யூஷன் வந்துடுச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா டெமாககஸ். ஓகேவா? ஸோ டெமாககஸ். ஸோ அகிடேட்டர் அப்படின்னாங்க. பேச்சுவாதிகள். ஸோ மேடையில நின்னு பேசுவாங்கல்ல, அவங்கள தான் நம்ம வந்து டெமோககஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பார்ட்ஸ் வந்து நவுன். எக்ஸாம்பிள் பாருங்க. த டெமோகரஸிஸ் ஸ்ட்ரையர்ட் அப் ஃபியர் அண்ட் டிவிஷன் அமாங் த பாப்புலஸ் வித் தியர் இன்ஃப்ளமேட்டரி ஸ்பீச்சஸ். சரியா? ஸோ சரியே இல்லாத ஸ்பீச்னால மக்களிடையே பிரிவினைய ஊக்குவிக்கிறாங்க. யார்? இந்த பேச்சுவாதிகள் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா வேசிலேஷன்ஸ். ஸோ வேசிலேஷன்ஸ் அப்படின்றது ஹெசிடேஷன். தமிழ் மீனிங் பாருங்க ஊசலாட்டம்னு சொல்றாங்க. ஸோ விஷயத்துல நம்மளுக்கு வந்து ஹெசிடேஷன் இருக்கு. இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெளிவா புரியும். என்னது? அவருக்கு ரைட் ஹேண்ட் சைடு போலாமா? இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு போலாமா? அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே இருப்போம். ஸோ நம்மளும் நெறைய பேர் இப்படிதான் ஒரு எப்படி சொல்றது? லைஃப்ல வந்து ஒரு தப்பான ஒரு சைடுல நின்னுட்டு இருப்போம். சரியா? ஸோ சைடு 1, சைடு 2ன்னு வச்சுக்கோங்களேன். எது நம்மளுக்கு கரெக்ட்டான சைடுன்னே தெரியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியறதுக்கே ஒரு 3, 4 வருஷம் ஆயிடும். ஸோ இதுதான் நம்மளோட பாத் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்கே கொஞ்ச நாள் ஆயிடும். ஸோ உங்களோட டிசிஷன கரெக்ட்டா எடுங்க எப்பயுமே. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. இஸ் கான்ஸ்டன்ட் வேசிலேஷன் பிட்வீன் 2 ஆப்ஷன்ஸ் மேட் இட் டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு மேக் அ டிசிஷன்ஸ். ஓகே. கான்ஸ்டன்ட் வேசிலேஷன். வேசிலேஷன், ஹெசிடேஷன், திங்கிங், ஊசலாட்டம். எதுல கரெக்ட் அப்படி எது கரெக்ட் எது எந்த சைடு போறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கிறத பத்தி இதுலயும் எக்ஸாம்பிளையும் பேசுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா ஆன்டிசிபேட்டட். ஸோ எதிர்நோக்குதல். ஒரு விஷயத்த நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஆன்டிசிபேட்டட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட்ஸ் வந்து வேர்ப், சினானிம் வந்து எக்ஸ்பெக்ட். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஷி anticipated his arrival eagerly waiting by the window for hours. ஓகேவா? ஸோ அவள் வந்து அவனோட வருகைக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஈகரா காத்துட்டு இருந்தா. விண்டோ கிட்டயே பல மணி நேரமா காத்துட்டு இருந்தா அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா இம்பரேட்டிவ். ஸோ இம்பரேட்டிவ் அப்படின்றது நான் ஆல்ரெடி இந்த எடிட்டோரியல் சொல்லியிருந்தேன். கட்டாயம். ஸோ சினானிம் பாருங்க. குரூஷியல், ஆன்டனிம் வந்து சப்மிசிவ், பார்ட்டிசிபிள் வந்து அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள் பாருங்க. இட் இஸ் அன் இம்பரேட்டிவ் தட் யூ சப்மிட் யுவர் ரிப்போர்ட் பை தி எண்ட் ஆஃப் த டே. ஸோ கட்டாயமா நீ இன்னைக்கு ஈவினிங்குள்ள உன்னோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எக்ஸாம்பிள்ல. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா டெட்ரிமெண்ட். ஸோ டெட்ரிமெண்ட் அப்படின்றது கேடு. ஸோ இந்த எடிட்டோரியில் இந்த வேர்டை பார்த்தோம். தீங்கு விளைவித்தல் அப்படின்றது மாதிரி சொல்லலாம். சினானிம் வந்து டேமேஜ், ஆன்டனிம் வந்து ரெக்கவர் அண்ட் பார்ட்ஸ் வந்து நவுன். ஓகேவா? இஸ் கான்ஸ்டன்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன். ஓகேவா? வாஸ் டு தி டெட்ரிமெண்ட் ஆஃப் இஸ் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னா என்ன? இதை நீங்க எனக்கு அஹ், இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. ஸோ இது யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். யார் சர்ச் பண்ணி சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு வந்து கேடு விளைவிக்குது. அவனோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்ல கேடு விளைவிக்குது. என்ன? அதுதான் அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன். ஸோ எனக்கு வந்து அது கமெண்ட் செக்ஷன்ல யார் சொல்லிங்கன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இன்னைய நாளோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா கிக்கிங் ஆஃப். ஓகேவா? ஸோ கிக்கிங் ஆஃப் அப்படின்னா டு டேக் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன். ஓகேவா? ஸோ நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அதுக்கு அடுத்தது எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டெப். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன வேர்டு அப்படின்னா கிக்கிங் ஆஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா காலிங் ஃபார். ஓகே. நவுன் கொடுத்துருக்காங்க கிடையாது. ஸோ காலிங் ஃபார் அப்படின்றது டு நீட் டிசர்வ் அ பர்டிகுலர் ஆக்ஷன், ரிமார்க் ஆர் குவாலிட்டி. ஸோ
நம்மளுக்கு ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் தேவை அப்படின்னா, ஸோ அதுக்கு எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம்? ஸோ காலிங் ஃபார் அப்படின்ற மாரி ஒரு வேர்ட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வந்துட்டீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தென் உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இத தாண்டி நம்மளோட யூடியூப் சேனல்ல இங்கிலீஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோர்ஸையுமே போய் பாருங்க. 2 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். சரியா? சரி ஓகே. வி வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ. பை பை.